இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? மோசேயினுடைய அழைப்பு. 40 நாட்கள் தேவ சமூகத்தில் சீனாய் மலையில கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்த மோசேக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் தேவனிடத்திலிருந்து வருகிறது. உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். மோசே மலையில மேல போய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த ஜனங்களுக்காக கர்த்தரே எழுதி கொடுத்த கற்பலகைகளை வாங்கி கொண்டு அவர் கீழே இறங்கி வரும்போது அவர் கண்ட காட்சி அவருடைய இருதயத்தை உடைத்தது. இந்த ஜனங்களுக்காகவா கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் வெளிப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய விதத்துல கோபத்துல கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகளை அவர் உடைத்தெறியத்தக்கதாக சூழ்நிலை அவரை நிர்பந்தித்தது. என்ன நடந்தது? இவர் இல்லாத இந்த நாட்கள்ல இந்த ஜனங்களே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. இந்த ஜனங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மலைக்கு மேலே ஏறி போன மோசேக்கு என்ன சம்பவித்ததோ நமக்கு தெரியாது. அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையா நமக்கு தெரியாது. மறுபடியும் அவர் திரும்பி வருவாரா திரும்பி வரமாட்டாரா நமக்கு தெரியாது. அவருக்காகலாம் காத்திருக்க முடியாது. நாம தொடர்ந்து பிரயாணம் பண்ணுவோம். அப்படி நாம பிரயாணம் பண்ணணும்னா எங்களை வழி நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு கடவுள் தேவைன்னு சொல்லி இந்த ஆரோனை அவர்கள் நெருக்கின போது எல்லாருடைய ஆபரணங்களையும் அவன் கலற்றி அவன் ஊருக்கு ஒரு பொன் கன்றுக்குட்டியா உருவாக்கி அதற்கு முன்பாக இவர்கள் பலி செலுத்தவும் பண்டிகைகளை கொண்டாடவும் அருவருப்பான அசுத்தமான காரியங்களிலேயும் ஈடுபட்டு கொண்டிருந்ததை பார்த்த மோசே தான் வைராக்கியத்துல அவர் கதறுகிறார். கர்த்தருடைய பட்சத்துல நிற்கிறவர்கள் யார்? இந்த வார்த்தையை கேட்டப்ப லேவி புத்திரர் மாத்திரம் மோசையோடு கூட இணைந்து கொண்டார்கள். நடந்தது என்ன? கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வெளிப்பட்டது. மோசே சொல்றார், உங்களுடைய பட்டயங்களை எடுத்துட்டு யாரெல்லாம் இப்படி அசுத்தங்களிலும் அருவருப்புகளிலும் ஈடுபடுகிறார்களோ அவர்களெல்லாம் நீங்க யாருன்னு பார்க்காத உங்க சகோதரர் பார்க்காதீங்க, சங்காரம் பண்ணுங்க. லேவி புத்திரருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஆண்டுடைய சமூகத்துல நின்று ஊழியம் செய்வதற்கும் கர்த்தருக்கு முன்பாக ஆராதனை செய்வதற்கும் 12 கோத்திரத்துல தேவன் இந்த லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். இதுதான் இந்த வார்த்தையினுடைய பின்னணியம். அப்ப இன்னைக்கும் இந்த உலகத்துல ஆண்டவர் எதிர்பார்ப்பது யார் அப்படின்னா, கூட்டத்தோட எல்லாரும் இருக்கிறது போல அல்ல. எல்லாரும் ஆண்டுடையவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் என்று அறியப்படுவதை அவர் விரும்பல. அவர் தன்னுடைய பட்சத்துல நிற்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, இன்னைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. ரட்சிப்பின் அனுபவத்திற்கு இணையா இருக்கு. செங்கடலை கடந்து வந்தாங்க, ஞானஸ்நான அனுபவத்துக்கு இணையா இருக்கு. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில அருவருப்புகள், அசுத்தங்கள், தேவனை விட்டு விலகி நிற்கும் அனுபவங்கள். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையில ஞானஸ்நானம் எடுத்து ஆனாலும் உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்படாம அசுத்தங்களோடு இணைந்திருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறாது. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த முடியாது. முதன்மையான ஸ்தானங்களிலே நிறுத்த முடியாது. கர்த்தர் நமக்கு சில பொறுப்புகளை தர அவர் விரும்பினாலும் நம்மால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்க இன்றைக்கு தேவை அவருடைய பட்சத்தில் நிற்பவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் அதற்காகவே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தோடும் இந்த உலகத்தில் உள்ளவைகளோடும் நமக்கு இருக்கிற உறவுகள், நமக்கு இருக்கிற தொடர்புகள் தேவனை விட்டு நம்மை பிரிப்பதற்கு எந்த விதத்திலும் இடமளிக்காதபடிக்கு நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அருவருப்புகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அசுத்தங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டேன். நான் எப்பொழுதும் தேவன் பட்சத்தில் நிற்கிற ஒரு நபர் என்பதை நாம் உறுதி செய்வோம். உன்னத அனுபவங்களையும் உயர்ந்த ஆசீர்வாதங்களையும் பெறுவோம். நல்ல தகப்பனே, எப்பொழுது நாங்கள் உம்முடைய சார்பில் இருக்கிறவர்களாக நிலை நிற்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.